உலக அளவில் இந்த மாதிரி தான் தொல்லியல் ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே தொல்லியல் ஆய்வுகள் தான் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையும் பின்பற்றுகிறது. அதில் மாற்றமே கிடையாது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆமாங்க, எல்லா கோட்பாடுகளும் அதன்படி தான் நாம் பின்பற்றுறோம். நான் ஏஜிஎஸ் பிரவீன், தாளாளர், நேசமணி கிறிஸ்தவ கல்லூரி, மார்த்தாண்டம். வணக்கம். இன்று 22, 23ஆம் யூஜி மற்றும் பிஜி அவங்களுக்கான பட்டமளிப்பு விழா, கான்வெகேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான முறையில் நடத்தப்பட்டது. சிஎஸ்ஐ மார்த்தாண்டம் நேசமணி மெமோரியல் கல்லூரியில் வைத்து நடத்தப்பட்டது. இதில் 900க்கு மேலே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் பங்கு பெற்றார்கள். அதில் கோல்டு மெடல், ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு போன்ற பதவிகளில் 80க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டி எம்எஸ் யூனிவர்சிட்டியில் மெடல் வாங்கினாங்க. அவ்வளோ எல்லாரும் பட்டமளிப்பு செய்யப்பட்டது. சிறப்பு விருந்தினராக சார் கலந்து கொண்டார். அவர் மற்றும் இதை ஆர்கனைஸ் செய்த பிரின்சிபல் மற்றும் என்எம்சிசி ஸ்டாஃப் அவர்களும் சிறப்பாக செய்து காலை 10 மணிக்கு தொடங்கி 2 மணிக்கு அது முடிக்கப்பட்டது. இன்னைக்கு மார்த்தாண்டத்தில் நேசமணி நினைவு கிறிஸ்துவ கல்லூரியில் 64வது பட்டமளிப்பு விழா. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 2022-23க்கான பட்டமளிப்பு விழாவில் தலைமை விருந்தினராக கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கல்லூரிக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்லூரி இன்று மிகச் சிறப்பாக ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 900க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பட்டம் வழங்குவதற்கான ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்திருந்தார்கள். அதற்கு குறிப்பாக அந்த நிர்வாகத்தின் தாளாளர், செயலாளர் மற்றும் அந்த கல்லூரியின் முதல்வர், பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல நிகழ்ச்சி. ஏனென்றால் ஒரு வரலாற்றில் திருப்புமுனையாக பேசப்பட்டுக் கொண்டிருந்த கீழடியை பற்றி கண்டுபிடித்தவனை இங்கு கூட்டு கௌரவம் செய்தது பெருமையாக நினைக்கிறேன் நான் இந்த கல்லூரியில். அதற்கு இந்த கல்லூரிக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நம்முடைய வரலாற்றை நாம் காப்பதற்காக நாம் பல செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம், பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதில் முதன்மையான பணியாக தமிழகத்தில் அகழாய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த அகழாய்வின் மூலம் நம்முடைய தமிழக தொன்மை என்று நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த தொன்மையின் மூலம் தான் வரலாற்றை நாம் கட்டமைக்க முடியும். ஏனென்றால் இதனால் வரை நாம் இலக்கியத்தை வைத்து பேசிக் கொண்டிருந்த வரலாறு என்று தொல்லியல் ரீதியாக கிடைக்கின்ற சான்றுகளின் மூலம் உண்மை என்று நிரூபிக்கப்படுகிறது. ஏனென்றால் 15 லட்சம் ஆண்டுகளாக இந்த தமிழக பகுதியில் மக்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ள பகுதி. அதை முழுமையாக அகழாய்வு செய்து அதை வெளிக்கொண்டு வருவதற்கு இது போன்ற விழாக்கள் மாணவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு ஒரு ஊக்கமளிக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உலக அளவில் நடைபெற்ற அகழ் ஆராய்வில் தமிழ் நாகரிகம் எந்த நாடுகளில் அதிகமாக இன்னைக்கு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் நம்ம 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து நம்ம மக்கள் நாகரிகம் இருந்ததற்காக ஒரு ஆதாரங்களை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 60,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்று வாழ்கின்ற ஹோமோசேப்பியன்ஸ் என்ற மக்கள், நம்ம சமகாலத்து மக்கள் தோன்றி வாழ்ந்ததாகவும், இங்கு அவர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து இங்கே தோன்றி வாழ்ந்ததாகவும் நமக்கு பல வரலாற்று ஆதாரங்கள் கிடைக்கின்றன. அதுவும் குறிப்பாக இந்தியாவிலே மிக பழமையான மரபணு என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் தான் கிடைக்குது. அந்த வகையில் ஒரு பழமையான ஒரு நாகரிகமாக தொல்குடியாக தமிழ்குடி இருந்திருக்குங்கிறது தான் இந்த வரலாற்று ஆய்வுகள் சொல்கின்ற செய்தி. சார், நீங்கள் சயின்டிஃபிக்காக இந்த வச்சு அறிவிக்க சமர்ப்பிச்சிங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் 2ஆம் நூற்றாண்டு முதல் 3ஆம் நூற்றாண்டு முதல் 5ஆம் நூற்றாண்டு சொல்லியிருக்கீங்க. அவங்க என்ன 3ஆம் நூற்றாண்டு சார்ந்த குற்றச்சாட்டு விஷயங்கள் சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி இல்லை, நான் என்னுடைய அறிக்கை முழுவதும் நான் ஆய்வின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது. 2 ஆண்டுகள் நடத்தப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது. அந்த ஆய்வில் வந்த காலக்கணிப்பு தான் இந்த அறிக்கையில் கொடுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு இந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டது, அந்த இடம் எவ்வாறு நாம் உறுதி செய்தோம், தொல்லியல் எச்சங்கள் எவ்வளவு தூரம் பறந்திருக்கிறது, அதை எவ்வாறு நாங்கள் கணக்கீடு செய்தோம், அதை எவ்வாறு அகழாய்வு செய்தோம், எந்த முறையில் நாங்கள் அகழாய்வு செய்தோம், அந்த முறை இந்திய தொல்பொருளாய்வுத்துறை பின்பற்றுகின்ற ஒரு முறை. அந்த முறை இந்தியாவில் குறிப்பாக மார்ட்டிமர் வீலர் என்பவர் தான் அந்த முறையை இங்கு அமல்படுத்தினார். அதுவும் அரிக்கமெட்டில் தான் முதன்முறையாக கிரிட் சிஸ்டம் என்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணார். அந்த ஒரு சிஸ்டத்தில் நம்ம எஸ்கவேஷன் பண்ணி மண்ணடுக்குகள், ஸ்டாட்டிகிராஃபின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டாட்டிகிராஃபிங்கிற சொல்கிற முறையில் மண்ணடுக்கின் மூலம்
அந்த அங்குள்ள அங்குள்ள பண்பாட்டு கூறுகள், அதனுடன் கிடைத்த தொல் எச்சங்கள் என்று சொல்லப்படுகின்ற தொல் பொருட்கள், அதோடு அல்லாமல் அங்கு கிடைத்த நம்முடைய மகரந்த பொருட்கள், மேலும் அங்கு கிடைத்த எலும்புகள், அதே போல் ஏஎம்எஸ் டேட் என்று சொல்லக்கூடிய கார்பன் டேட்டிங் எல்லாத்தையும் செய்து தான் அந்த காலக்கணிப்பு செய்யப்பட்டு இந்த நாகரிகம் கீழடிங்கிற இடம் கிமு 300 முதல் 500 வரை ஒரு தொடக்க காலமாக இருந்திருக்க வேண்டும் என்றும், கிமு 500 முதல் கிமு முதல் நூற்றாண்டு வரை ஒரு வளர்ந்த நாகரிகமாக இருந்திருக்க வேண்டும் என்றும், அதற்கு பின்னால் கிமு 1ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை அந்த நாகரிகம் அழிவதற்கான காரணிகளாக இருந்திருக்க வேண்டும் என்று ஒரு வாழ்விட பகுதியில் மேற்கொள்ளப்படும் தொல்லியல் கோட்பாடுகளில் இது மேற்கொள்ளப்பட்டு இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பண்பாட்டு அடுக்குகள் ஆய்வு பண்ணதில்லை, அது ஏதாவது உங்களுக்கு கனிம அடுக்கள் கிடைக்காத ஏதாவது நிகழ்ச்சி இல்லை. எல்லா இடத்துலையும் வந்து கனிமா கிடைத்தாலும் கரிப்பொருட்களை வந்து நீங்கள் கார்பன் டேட்டிங் உடனே அனுப்பிச்சா மட்டும்தான் நல்ல ரிசல்ட் வரும். காலம் தாழ்த்தி அனுப்பிச்சோம்னா அதில் ரிசல்ட்ஸ் எந்த பிரயோஜனம் கிடையாது. கரிம கார்பன் டேட்டிங்கிறது ஒரு சப்போர்ட்டிவ் டேட்டிங் தான் நமக்கு. ஆனால் ஸ்டாட்டிகிராஃபி என்று சொல்லப்படுகின்ற மண்ணடுக்குகள் தான் முதன்மையானது. வாழ்விட பகுதியில் மண்ணடுக்குகள் தான் முதன்மையானது. ஏனென்றால் மேலே இருக்க காலம் அண்மை காலமாகவும், கீழே இருக்கிற காலம் பழந்தமிழ் காலமாகவும் பழமையான பண்டைய காலமாகவும் கருதப்படுகிறது. அந்த காலத்தை தான் நம்ம எல்லா சயின்டிஃபிக் டேட்டையும் சப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் காலத்தை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதில் எந்த மாற்றமும் வராது. நீங்கள் சொன்னீங்க அந்த ஆய்வு என்பது இந்திய தொழில்துறை ஆய்வுக்கு அடிப்படையில் எழுதுனது சொல்லிங்க. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டு எல்லாமே அது பார்த்தீங்கன்னா உலக அளவில் இந்த மாதிரி தான் தொல்லியல் ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே தொல்லியல் ஆய்வுகள் தான் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையும் பின்பற்றுகிறது. அதில் மாற்றமே கிடையாது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆமாங்க, எல்லா கோட்பாடுகளும் அதன்படி தான் நாம் பின்பற்றுறோம். இந்த அறிக்கையை தாக்கல் பண்ணிட்டீங்க, எல்லாரும் பண்ணிட்டாங்க. மத்திய அரசு இதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்துட்டு இருக்கு. இல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு அவங்க ஏத்துக்குவாங்க. ஏனென்றால் என்னுடைய கருத்தை நான் அது ஆய்வின் அடிப்படையில் கிடைத்த பொருட்களை ஆய்வறிக்கையா தயாரித்து நான் கொடுத்துட்டேன். அதுல பிழை திருத்தங்கள் செய்யலாம். ஏன்னா எனக்கு தெரியாம சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிருக்கலாம், கிராமட்டிக்கல் மிஸ்டேக் ஆயிருக்கலாம், ஏதாவது ஒரு படத்தை விட்டு போயிருக்கலாம், படம் தலைகளை போயிருக்கலாம், டிராயிங் தலைகளை போயிருக்கலாம், நம்பர் மாறி போயிருக்கலாம். இதையெல்லாம் என்னைக்குமே வழக்கம் போல நாங்கள் செஞ்சு கொடுப்போம். செஞ்சு கொடுத்து தான் நாங்கள் ஒரு அறிக்கையை முழுமையாக பதிப்பு கொடுப்போம். அந்த அறிக்கையை திரும்ப நீங்கள் தரணுங்கிற மாதிரி ஒரு இல்லை, திரும்ப தருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஒரு தடவை ஆய்வு செய்யப்பட்டு விட்டால் அந்த ஆய்வறிக்கை முழுமையாக தயாரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு விட்டது. அதில் சிறு சிறு திருத்தங்களை நம்ம செய்யலாம், விலை திருத்தங்களை போல செய்யலாமே தவிர முழுமையாக திரும்ப எழுதி கொடுக்க முடியாது. முழுமையாக திரும்ப எழுதி கொடுக்கணும், புதுசாக ஒரு ஆய்வு நம்ம பண்ணணும். ராஜஸ்தானில் சரஸ்வதி நதி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அது நீங்க தோண்டவரை கேட்டா தாங்க பதில் சொல்ல முடியும். ஏன்னா நான் அதை தோண்டலை. நீங்க கீழடியை பத்தி கேட்டா நான் சொல்லுவேன். அது என்னன்னா அவர் பேப்பர்ல செய்தி மட்டுமே தவிர அது யார் அகலாய்வு பண்ணாரோ, வினய் குப்தான்போர் தான் அகலாய்வு பண்ணாரோ. அவரை கேட்டீங்கன்னா அதுல ஆறு இருக்கா இல்லையாங்கிறது சொல்லுவாரு. ஏனென்றால் ஆறு என்பது கக்கர் அக்ரா என்ற ஒரு ஆறு இமாச்சல பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான் வழியாக போய் குஜராத்தில் கட்சி பகுதியில் கலந்துதான் ஒரு தொல்லைச்சங்கள் சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த ஆறு ஓடுகின்ற பகுதிக்கும் இன்னைக்கு தோண்டப்பட்ட பகுதியும் தூரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அப்போ அதை பற்றி அவர் தான் விளக்கி சொல்லணும். விளக்கி சொன்னதான் நமக்கு தெரியும். தொடர்ச்சியாக நம்ம இந்த அகழ்வாய்வுக்கு மத்திய அரசு முட்டுக்கட்ட போடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். எல்லா அகழாய்வும் நம்ம உலகத்தில் நம்ம பார்த்தாங்க ஆகணும். ஏன்னா இது பன்முகத்தன்மை உள்ள நாடு. இந்த பன்முகத்தன்மை உள்ள நாட்டில் எல்லா பகுதி அகழாய்வுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும். அப்படி முக்கியத்துவம் கொடுத்தா மட்டும்தான் உண்மையான வரலாறுகள் வெளியே வரும். பொதுவாக இந்தியாவில் ஆரிய நாகரிகம் திராவிட நாகரிகங்கிறது ஒரு சொல்ல முடியாத ஒரு மாறு என்பது இந்தியாவில் நடந்துருக்கு. அப்போ ஆரிய நாகரிகம் திராவிட நாகரிகத்தை ஏற்றுக்கொள்ள தயார் இல்லாதனால இப்படிப்பட்ட காலதாமதங்களை அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் இது பார்த்தீங்கன்னா இந்த மண்ணின் பூர்வ குடிகள் பல நூறு ஆண்டுகளாக பல ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறார்கள். அதற்கான ஆதாரம் அறிவியல் ரீதியாக நம்மகிட்ட இன்னும் வரையும் தமிழக பகுதியில் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப வெளியிருந்த ஆரிய நாகரிகம் வந்திருக்கிறது என்பதற்கான ஆதாரங்கள் நமக்கு ரீசெண்டாக இருக்க எக்ஸ்கவேஷன்ஸ்ல கிடைக்குது. எல்லா உண்மைகளும் வரலாற்றில் நீ கொண்டு வரணும். கொண்டு வந்தால் மட்டும்தான் வரலாறு கரெக்டாக இருக்கும்.
மத்திய அரசு திராவிட நாகரிகத்தை அங்கீகரிக்க தயங்குகிறது என்கிறது ஒரு பொதுவாக ஒரு விவாதம் என்பது இந்த பகுதியில் அது எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவங்க அங்கீகரிப்பாங்க நம்பிக்கை இருக்கு எனக்கு. அப்படி ஒரு ஏன்னா விவாதம் என்பது நீண்ட இது நாட்களாகவே வந்து இருந்தது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியோ அதுக்கு ஒரு கருத்தோ தெரிவித்து அந்த தமிழர் நாகரிகம் என்பது திராவிட நாகரிகத்தை அங்கீகரித்ததுக்கு மத்திய அரசு தயங்குறத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு நான் பதில் சொல்றதுக்கான நிலைமையில் இல்லை. ஏனென்றால் அனைத்து நாகரிகங்களையும் நாம் வந்து அங்கீகரிக்க வேண்டும். ஏனென்றால் எது பழமையான நாகரிகம் என்பது இந்தியாவில் வந்து புது கண்டுபிடிப்புகள் சொல்லிக் கொண்டே இருக்கின்றன. அந்த புது கண்டுபிடிப்புகள் சொல்லுகின்ற நாகரிகத்தை நாம் எடுத்து கொண்டு போய் உலகத்திற்கு கொடுத்தா மட்டும்தான் நம்முடைய பழமை நமக்கு தெரியும். நன்றி.